பச்சையா இருக்கிறதெல்லாம் கீரை. அப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், பச்சையா இருக்கிறதெல்லாம் கீரையா? எல்லாத்தையும் எதுவும் பண்ணிடாது. எந்த கீரையை தின்னா செத்து போயிடும்? இந்த அரங்கிலேயே ஒரு கேள்வியா கேட்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் 1-2 கீரையை சொல்லுங்க. இலைய கீரைன்னு சொன்னா கூட சொல்ல மாட்டீங்க. இலன்ட்ட எருக்க சாப்பிட்டா செத்து போயிட மாட்டோம், கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணும். அரளி, எட்டி, அதுவும் உடுவன், இவ்வளவுதான் 4-5. இது எதுவும் இங்க அதிகமா இல்லை. அப்ப எல்லாமே சாப்பிடக்கூடியது. அதை இன்னும் கொஞ்சம் எளிமையா செய்யலாம். உழவர்கள் இருக்கிறதுனால சொல்றேன். உங்க பண்ணையில ஆடு மாடு இருக்கு, இல்ல ஏதாச்சும் ரோட்ல ஆடு மாடு போதுன்னு வைங்க, அதை அந்த கீரைட்ட விடுங்க, மேய்தான்னு பாருங்க. மேய்ஞ்சிச்சுன்னா நீங்க எடுத்துக்கலாம். அது பைலட். மாடே திங்காத நீங்க திங்க முடியாது. மாடு தின்றுச்சுல, ரைட்டு, நான் நீ கொஞ்சம் தின்னுடு, நான் கொஞ்சம் அறுத்து கொண்டு போய் கடைஞ்சிக்கிறேன், இல்ல ஏதாச்சும் பண்ணிக்கிறேன். சொல்ல புரியுதா? உங்க உடம்புல எல்லா வியாதிக்கும் மூல காரணம் ஊட்டச்சத்து குறைபாடு. எல்லா வியாதிக்கும் மூல காரணம் ஊட்டச்சத்து குறைபாடு. அது ரத்தம் சார்ந்த விஷயம். ரத்தத்துடைய மையப்பொருள் என்ன கெமிக்கல் மூலகம்? ரத்தத்தின் மையப்பொருள் அயன், இரும்புச்சத்து. இரும்புச்சத்து சரிவு தான் எல்லா நோய்க்கும் காரணம். அதுக்கு தீர்வு என்ன தெரியுமா? இரும்புச்சத்தை சரி பண்ண இரும்புச்சத்தையே கொடுத்துக்கிட்டு இருக்கான் மருத்துவத்துல, அலோபதியில எல்லாம். அது கிட்னியையும் லிவரையும் ஹார்ட்டையும் கெடுத்துவிடும். ஃபெரஸ் டேமேஜ், சப்ஸ்டாண்டர்ட். அதை அப்ஸ்டாண்ட் பண்றதுக்கு மெக்னீசியம் வேணும். என்ன வேணும்? மெக்னீசியம்ங்கிறது பச்சையம். எடிபிள் பிளான்ஸ், எடிபிள் பிளான்ஸ், சாப்பிடக்கூடிய தரத்தில் உள்ள தாவரங்கள் 30,000. சாப்பிடக்கூடிய தரத்தில் உள்ள தாவரங்களின் எண்ணிக்கை 30,000. உலக அளவுல விவசாயிகளால் செய்யக்கூடிய தாவரத்தின் எண்ணிக்கை 170. அவுட் ஆஃப் 30,000 இறைவன் இயற்கை படைச்சிருக்கு சாப்பிட. உலக அளவுல இருக்கிற விவசாயிகள் 170. இந்திய அளவுல எத்தனை தெரியுமா? அரிசி, கோதுமை, சோளம். இதுதான் பிரிடாமினண்டா நம்ம பாக்குற வேளாண்மை. ஆடு மாடு, பறவைகள், கோழி சகலத்தையும் எடுக்குது. அதனாலதான் ஊட்டச்சத்து குறைபாடு இல்ல. சார் நான் யாருக்கு இது நினைக்கல சார், ஐ எம் பியூர் வெஜிடேரியன் சார். என்னையா செஞ்சா? காலையில சார் 3 இட்லி சாப்பிட்டேன் சார், ரைட்டு, ஒரு காஃபி குடிச்சேன் சார், மதியானம் சோறு குழம்பு, ராத்திரி அதுலயே தோசை. அவன் எத்தனை தாவரத்தை சாப்பிட்டுருக்கான்? ஒரே அரிசி. எனக்கு ஏன் சார் சக்கரை? அப்புறம் உனக்கு வராம எவனுக்கு வரும்? புரியுது அவங்களுக்கு? இப்பதான் புரியுது அவருக்கு. அரிசி வெடிகுண்டு. நான் சொல்றது பாரம்பரிய அரிசி, தீட்டாத அரிசிய. ஆற்றல் செலவழிக்கிறீங்க, எனர்ஜி லெவல், பிசிக்கல் ஒர்க் இருக்கு இல்லையா? அவர்களுக்கான ஆகச்சிறந்த உணவு மரபு அரிசி. மரபு அரிசி, தீட்டாத அரிசி. நம்ம 2 பேரும் வேலை பார்க்கல. அப்ப என்ன பண்ணலாம்? இவ்வளவுதான் அரிசி எடுத்துக்கலாம், அல்லது ஒரு கை எடுத்துக்கலாம். நான் எளிமையா சொல்றேன். 3 விரல்ல நீங்க எடுக்கிறது எண்ணெய் வித்து. ஒரு நாள் உணவு பர் டே கோட்டான்னு சொல்ற பாருங்க. 3 விரல்ல எடுத்து அவ்வளவு வரும். இதுதான் எள்ளு, நிலக்கடலை, இது எண்ணெய் வித்து. 4 விரல்ல எடுக்கிறது பருப்பு, பச்சை பயிறு, உளுந்து, தட்டை பயிறு, இந்த மாதிரி. ஒரு கையில எடுக்கிறது அரிசி. ஒரு நாளைக்கு, ஒரு வேலைக்கு இல்ல, 2 கையில 3 கையில எடுக்கிற அளவுக்கு கரிகாய்கள், கீரை சேர்த்து, அதே அளவுக்கு கனிகள். நோய் வருதான்னு பாருங்க. 1 மாசம் செஞ்சுட்டு பேசுங்க. இப்ப நம்ம கதை எப்படி தெரியுமா? ஒரு குண்டா சோறு வருமா வராதா? நண்பர்களே, சர்க்கரை வியாதி வந்துச்சுன்னா ரத்த கொதிப்பு வரும். 2 வந்துச்சுன்னா நான் மிகைப்படுத்தி சொல்லல, புற்றுநோய்க்கே வாய்ப்பு இருக்கு. சர்க்கரை உடம்புல அதிகமா போச்சுன்னாவே ஏஜிஇ, எல்லாத்துக்கும் டீட்டெயிலா பேசின நேரம் மருத்துவ குறியோட ஏஜிஇ கூகுள்ல பாருங்க. அது என்ன பண்ணிருந்தா ரத்த குழாய்கள் எல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் அட்டாக். சர்க்கரை கூட போகுது, புரோட்டீனோட வினை புரிந்து பிளாக் வருது. இதுக்கு எது முக்கிய காரணம்? கார்போஹைட்ரேட். நீங்க அதுக்காக அரிசியை எதிரி மாதிரி, அதாவது இல்லறமாக இருந்தாலும் அதுக்கே பெருமானே எத்தனை நாள் எதை எப்படி பண்ணணும்லாம், என்ன சாப்பிடணும், எப்படி இருக்குன்னு சொல்றாரு இல்லையா? நமக்கானதா இருந்தாலும் பொழுதனைக்கு அதே வேலையா இருக்க முடியாதுல்ல. புரிந்து கொள்ள வேண்டும். எது எவ்வளவு டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். நீங்க எதை அதிகமா பயன்படுத்தினாலும் அந்த பிரச்சனைக்கு உரியதுதான். அப்ப இந்த பஞ்சபூதத்தால் ஆன உடலுக்கு பஞ்சபூதமே நிவாரணம். எந்த பஞ்சபூதம்? நல்லா புரிஞ்சுங்க. உளுந்து பார்க்க ஒண்ணுதான், வெளிநாட்டுல இருந்து இறக்குறது உங்களுக்கானதாக இல்லாத ஆவணம் வந்திருக்கு, டாக்குமெண்டேஷன் இருக்கு. அப்ப அரிசி 1,20,000 மண்டையில ஏத்திக்கிங்க, 30,000 மண்டையில ஏத்திக்கிங்க. ஒரு ஊர்ல என்ன விளையுதுன்னு பாருங்க. லண்டன்ல எல்லாம் சட்டம் வந்துச்சு, 17 கிலோமீட்டருக்குள்ள விளையிறது தான் உணவா எடுக்கணும், வெளியில இருந்து வரக்கூடாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இப்ப ஏன் ஊர் தஞ்சாவூர், தஞ்சாவூர்ல இருந்து சென்னைக்கு வரக்கூடாதுங்கிறேன். இங்க இருக்கிறவங்க என்ன பண்றீங்க? சார் இங்க இருக்கு இவ்வளவு பேர் உட்காந்துருக்கோம்ல சார், என்னையும் சேர்த்து உங்க வீட்டுல கார் செய்ய முடியுமா சார்? காரு, கம்ப்யூட்டர், செல்போன் செய்ய முடியுமா? போட்டிருக்க சட்டை வேட்டி செய்ய முடியுமா? கத்திரிக்காய் செய்ய முடியுமா? வெண்டைக்காய் செய்ய முடியுமா? சுண்டக்காய் செய்ய முடியுமா? ஏன் சார் செய்யல? மருத்துவம் என்பது நம்ம கிட்ட இருக்கு சார். மருந்தை கொடுத்து குணப்படுத்தணும்னு நினைக்கிறோம். மருந்துனா என்ன? மொழி ஞாயிறு தேவனைய பாவனர் பதிவு பண்றார். பிரிவென்டிவ் அண்ட் கியூரேட்டிவ் ரெண்டையும் செய்யக்கூடியது எதுவோ அதுக்கு பேர் மருந்துக்கிறார். அததான் திருமந்திரம் சொல்லுது, அததான் திருவள்ளுவரே சொல்றார். மாறுபாடு இல்லா உண்டி மருத்துவனின் ஊறுபாடு இல்லை உயிருக்குங்கிறார். நீங்க காக்கணும்,
தீர்க்கணும். இந்த உடம்பு என்ன வேலை செய்யுதுமா? ரெண்டே வேலை தான் சார் செய்யுது. ஒண்ணு உறிஞ்சிக்குது, ஒண்ணு உறிஞ்சிக்குது. இப்ப சோத்தை எங்க போட்டீங்க? வாயில தானே போட்டீங்க, உள்ள வாங்கிடுச்சுல, உறிஞ்சிக்கிடுச்சு. இன்னொன்னு வெளியே தள்ளுது, மூத்திரம் மலம் வெளியே தள்ளுது. இதுக்கு என்ன தெரியுமா? உயிர் வாழ்வதற்கு ஒன்று, உயிர் போகாமல் இருப்பதற்கு ஒன்று. கேட்கிறப்ப ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குல்ல. உயிர் வாழ்வதற்கு ஒன்று, உண்ண வேண்டும். நீ உண்ட உணவு நஞ்சாக மாறி அதுவே வாந்தி வைத்தாலையா வெளியில வரும். அது ஏன் வந்துச்சு? உயிர் போகாம இருக்கிறதுக்கு அந்த பாடியே செய்யுது. நம்ம என்ன பண்றோம்? உடனே அடைக்கிறோம். டயரியா சார், ஒரு நல்ல மாத்திரை, நல்ல கைராசி டாக்டர் அப்படியே நிறுத்திட்டார்ல, நிறுத்திடுவாரு. ஃபுட் பாய்சன் அப்படின்னு சொல்றது வந்து எங்க இருந்தோ பாய்சன், ஏதோ நஞ்சு உள்ள போயிடுச்சுன்னு இல்ல, பசி இல்லாமல் உண்டால் ஃபுட் பாய்சன். உங்களுக்கான காலத்தில் ரொம்ப அழகா திருவள்ளுவர் சொல்றாருல, மருந்துன்னா என்ன? மருத்துவன் யார்? ஹூ இஸ் டாக்டர்? உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல்தான். இதை விட என்ன அறிவு வேணும்? உற்றான் அளவும் பிணி அளவும், சின்ன வயசு பையனுக்கா பெரியவனுக்கா, ஏன் வயசா ஐயா வயசா, உற்றான் அளவும் பிணி அளவும் என்ன மாதிரி? அது அக்யூட்டா கிரானிக்கா டிஸ்ட்ரக்டிவா? பிணி அளவும் காலமும். காலமும்னா காலையிலயா மதியானமா சாயந்தரமா ராத்திரியாங்கிறதும் அதுக்கு பொருந்தது. பருவ காலத்திலையும் எந்த சீசன்ங்கிறத பார்த்து அதுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறான்ல, அவன் தான் படிச்ச டாக்டரும். படிச்சதுன்னா பிஎஸ்எம்எஸ் வாங்கணும், எம்பிபிஎஸ் வாங்கணும் இல்ல, அனுபவ அறிவு எது வேணாலும் இருக்கலாம். உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செய். அவன் தான் டயக்னோஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குறவன். சரி, டாக்டருக்கு அடையாளம் சொல்லிட்டான், மருந்துக்கு அடையாளம் கொடுக்குறான் பாருங்க. உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என அப்பால் நாற்கூற்றே மருந்துங்கிறான். நோய் உற்றவன் தீர்ப்பவன் யாரு? டாக்டர். உழைச்செல்வான் அதை செஞ்சு கொடுக்கணும்ல, ஒரு இதை செஞ்சு கொடுக்கணும். அவங்க வீட்டம்மா செஞ்சு கொடுக்குறாங்களா, அந்த அம்மாவும் அதுல ஆஸ்பத்திரியா இருந்தா நர்ஸ். உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான். ஒண்ணுமே புதுசு இல்லை சார், எல்லாமே சொல்லி முடிச்சுட்டாங்க சார். நம்ம அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்றாங்க பேஷண்ட்ஸ் நிறைய பேர், சார் நீங்க சொன்னதெல்லாம் அவசியம் சார், இதெல்லாம் கடைபிடிக்க முடியாது சார், எனக்கு காலையில எழுந்திரிச்சு காப்பி குடிச்சாதான் சார் வெளிக்கு போவோம். காப்பி குடிச்சாதான் வெளிக்கு போகுமா? அப்படி அவர் மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. சிகரெட் குடிச்சாதான் சார் எனக்கு டாய்லெட்டே போகும். நான் அவர்கிட்டயே நகைச்சுவையா கேட்டுருவேன், ஐயோ சீரியஸ் ஆயிட்டா உன்னை தூக்கி ஐசியூல போட்டானுங்க, மாஸ்க் எல்லாம் மாட்டிருக்கானுங்க, அப்ப காப்பி குடிச்சாதான் வெளிக்கு போகும் டாக்டர் சொல்லுவியா? அதெல்லாம் சொல்ல முடியாது சார், சொன்னாலும் தரமாட்டான் சார். அப்போ புத்தியில இருக்கு, பிசிக்கலா உங்க பாடிக்கு அது தேவையில்லை. மது அருந்துறவனுக்கு அந்த அடிக்ஷன் இருக்கிறது மாதிரி காப்பி அருந்துறவனுக்கு இந்த அடிக்ஷன். மிக தெளிவாகவும் நான் நிறைய இடத்துலையும் பதிவு பண்றத இந்த அரங்களையும் சொல்றேன், மது போதையை விட மிக கடுமையானது உணவு போதை. அடிக்ஷன் வந்து ஃபுட் அடிக்ஷன் நம்மளை வாட்டி வதைக்குது. கேன்சர்னு சொல்லியாச்சுன்னா 2 நாள் உயிரே போறது மாதிரி வந்து நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறாங்களாம். ஒரு வாரம் ஆனோம்னா போன் பண்ணி வந்து, சார் இந்த இட்லி 2 திங்காம இருக்கிறது அப்படியே வாட்டுது, இட்லி வெளியே எடுத்து அலையிற, இட்லி திட்டு செத்து போங்கிறது. நான் அன்பாவே பேசுறது இல்லை மருத்துவத்தில், அது சிக்கலா இருந்தாங்கன்னா அன்பா பேசுறது இல்லை. அப்ப உணவு வெறி, எதை திங்கிறதுன்னு தெரியல, எப்ப திங்கிறதுன்னு தெரியல, எதோட சேர்க்கறதுன்னு தெரியல. அன்சீசன் ஃபுட்டு சாப்பிட்றோம். அக்ரிகல்ச்சர் டாக்ஸின்ங்கிறது அது ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணுது. ரசாயனம் வந்து விவசாயத்துல எவ்வளவு இருக்குங்கிறது சொல்லி மாளாது. ஆர்கனோ குளோரின், இங்க இருக்கிற நண்பர்கள் எல்லாம் கூகுள்ல பாருங்க, ஆர்கனோ குளோரின், ஆர்கனோ பாஸ்பேட், ஆர்சனிக். இந்த நஞ்சு உங்களை என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா கொன்னுடும் உங்களை இல்ல, உங்க வம்சத்தையே. எவ்வளவு பயம் வருது, வம்சத்தேன்னு வேற சொல்லிட்டான் தாளு. நம்ம உள்ள விட்டா தானே, அப்ப அதுல விழிப்பு வேணும் தானே. உணவு சாப்பிடாம இருந்தா ஒன்னும் பெரிய சங்கடம் வந்திருந்தாது, ஒரு வேளை சாப்பிட்டு கூட நம்ம தப்பிச்சுக்கலாம். ஆனா தவறான உணவை 3 வேளை இல்ல 2 வேளை சாப்பிட்டாலும் அதற்கான விலை என்பது நம்ம கொடுத்து மாளாது. கழுத்தை வலிக்கிற அளவுக்கு இருக்கு மருத்துவமனைகள். அங்க வந்து வாழ்க்கை பூரா நீங்க ரிட்டையர்ட் ஆகி பென்ஷன் பெனிஃபிட் எல்லாத்தையும் கொடுத்தாலும் ஒரு 2-3 நாள்ல ஒரு வாரத்துல வாங்கிட்டு விட்டுருவான்.